நம்முடைய வழிபாட்டு முறைகளில் சில தமிழ் மாதங்கள் வழிபாட்டிற்கென ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த வகையில் மாசி மாதமும் தெய்வ வழிபாட்டிற்கும் பூஜைக்கும் உகந்த மாதமாக கருதப்படுகிறது. மாசி மாதத்தில் வரக்கூடிய பல்வேறு விசேஷமான நாட்களில் மாசி மகமும் முக்கியமாக ஒரு வழிபாட்டிற்குரிய நாள்தான். மாசி மகம் புனித நீராடலுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. இந்த மாசி மகமானது மாசி மாதத்தில் மக நட்சத்திரம் வரும் நாள்தான். இந்த வருடம் அதே நாளில் பௌர்ணமியும் இணைந்து வந்திருப்பது மிக மிக அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. அத்தகைய நாளில் நம் வீட்டில் செல்வ வளம் பெருக இந்த ஒரு சிறிய பரிகார முறையை நாம் செய்தால் உங்களுக்கு பலன் கைமேல் கிடைக்கும். அப்படி என்ன பரிகாரம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லா நாட்களிலும் நாம் இறைவனை வழிபட்டாலும் சில நாட்களில் ஒரு சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் அதிக பலனை தருவதாக இருக்கும். அத்தகைய பலனை தரக்கூடிய நாளில் இந்த மாசி மகமும் முக்கியமான நாள். ஆகையால் இந்த பரிகாரத்தை இந்த நாளில் செய்வது அதீத பலனை பெற்றுத்தரும். இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் குங்குமப்பூ மட்டும்தான். இதன் விலை சற்று கூடுதல் என்றாலும் இது ஆன்மீகத்தில் அதிக அளவு பயன்படுகிறது. இந்த பரிகாரத்தை மாசி மகம் அன்று காலை முதல் இரவுக்குள் எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். அதற்கு முதலில் ஒரு சிறிய கண்ணாடி பவுலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி ஒரே ஒரு குங்குமப்பூவை அதில் போட்டு விடுங்கள். மகாலட்சுமி தாயார், குல தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் என அனைவரையும் மனதார நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த குங்குமப்பூ உள்ள பவுலை பூஜை அறையில் வைத்து விடுங்கள். அன்றைய நாள் முழுவதும் இது பூஜை அறையிலேயே இருக்கட்டும். மறுநாள் இந்த பவுலில் உள்ள தண்ணீரை வீட்டிற்கு வெளியே தெளித்துவிட்டு பூவை தண்ணீர் இல்லாமல் சுத்தமாக துடைத்துவிட்டு பீரோவில் வைத்து விடுங்கள். இதன் மூலம் வீட்டில் பணவரவு அதிகரிக்கும், கடன் தொல்லை குறையும். இது மிக மிக எளிய பரிகாரம்தான். ஆனால் இதன் பலன் அதிகமாக இருக்கும். ஏனெனில் இந்த குங்குமப்பூவை சுக்கிர தோஷம், செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் பயன்படுத்தும் போது தோஷ நிவர்த்தி ஆகும். இந்த குங்குமப்பூவிற்கு பணம் ஈர்க்கும் தன்மையும் உள்ளது. எனவே சுக்கிரவசியம் உள்ளதால் இந்த பூவை இந்த பரிகாரத்திற்கு பயன்படுத்துவது மிக மிக சிறப்பு. இதனால் நம்முடைய கடன் தீர்ந்து பணவரவு ஏற்பட்டு நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பிற்கு என்றும் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.